இப்ப இருக்க காலகட்டத்துல மனிதர்கள் ரொம்ப மாறிட்டாங்க. மிஷினாவே மாறிட்டாங்க. உணர்வுகள், உணர்ச்சிகள் புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. நோ எம்பத்தி, நோ சிம்பத்தி. அந்த இழகுற மனசு அது எங்க போச்சுனே தெரியல. அதே நேரத்துல இந்த மிஷின்லாம் மனுஷனா மாறிட்டு இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜியை பாருங்க. அதுல சாட் பண்ணீங்கன்னா ஒரு பேசிக் மேனர்ஸோட ஜென்டிலா ரிப்ளை பண்ணுது. நம்ம மைண்டை ரீட் பண்ணி நம்ம இமோஷன்ஸை புரிஞ்சுக்குது. நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா அதை உலகம் ஃபுல்லா கண்டெடுத்து நீங்க என்ன ஃபார்மேட்ல கேக்குறீங்களோ அதை ரெடி பண்ணி தந்துருது. பாதி வேலையை குறைச்சிருது. இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்க மிஷினும் மாறலாம். கண்டிப்பா மாறும். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏஐக்கு தெரியும். அதை வெளியிட போறேன்னு ஃபியூச்சர்ல மிரட்ட வாய்ப்பு இருக்குது. அப்ப நான் யார்கிட்ட தான்ப்பா ஷேர் பண்றது? எனக்கு சொல்யூஷனும் கிடைக்கணும், அதே நேரத்துல கான்பிடென்ஷியலாவும் இருக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்து அதை சொல்றீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கேத்த ஒரு ஆலோசனை, ஒரு நல்ல சொல்யூஷன் அவர் கொடுப்பார். அதே நேரத்துல உங்களோட வீக்னஸை வேற யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அந்த இடத்துல மனுஷனை வைக்க முடியாது, ஏஐ டெக்னாலஜியும் நிக்க முடியாது. அந்த நல்லவர்ங்கிற கேட்டகரி தேவனுக்கு மாத்திரம்தான். அவர்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணுங்க. நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.